மக்களின் மனதை விஜய் அவர்கள் படித்து விட்டார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நேற்று அவருடைய உரையை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். எந்த முதலமைச்சரும் இதுவரை சொல்லாதது, சொல்ல முடியாதது, சொல்ல எண்ணாத ஒரு விஷயத்தை நேற்று மேடையில் விஜய் அவர்கள் சொன்னார். எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்கள் விஜய் ஆட்சி. அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். மீறி கேட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்கள் பெரியப்பா ஆட்சி, எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஆட்சி என்று சொல்லுங்கள். இது ஒரு சூளுரை, இது ஒரு சவால். அவருடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்பதை நான் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். திமுக மற்றும் அதிமுக விஜய் மீது விழுந்து புராண்டி அவரை கடிப்பதற்கு காரணம், ஐயையோ பொழப்புல மண்டலி போட்டுட்டானே, விட்டா இன்னும் 30 வருஷத்துக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொழப்பு தப்பு என்ன வருது, இதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் விஜய் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தால் இப்படி மேடையில் சொல்லிட முடியுமா? யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதை பற்றி பேச முடியாது. அவரே எஸ்பிக்கு நாகராஜ் வச்சு துட்டு வாங்கி இருப்பார். திவ்யா சத்யராஜ்லாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போதான் வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச்சை பார்த்தேன். பெத்தட்டிக் டிஸ்கஸ்டிங். அவங்க ஸ்பீச்சையும் நான் பார்த்தேன். சேகர் பாபு புகழ்ந்து அவங்க பேசுகிற ஸ்பீச், அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சேகர் பாபு. சேகர் பாபு வாய்ஸ் சூப்பராக இருக்கு, அதையும் சொன்னாங்க. அவங்க அப்பா நடிக்கிற படத்தில் பாட்டு பாட சொல்லுங்களேன். ஸோ விஜய் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த 2 மாதத்தில் டெலிவரி பண்ணியிருக்காரு. எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். என்னையா துட்டு இது, அதாவது சமூகம் எப்படி மாறிவிட்டது என்றால், என்னையா கடமை செய்ததுக்கு காசு கேட்குறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு வாங்க மாட்டாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான சூழல் யோசிச்சு பாருங்க.